சிஎம் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். உச்சகட்ட பதற்றம். சிஎம் ஸ்டாலினின் சென்ற விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு சிஎம் அமெரிக்கா புறப்பட்ட சென்ற சில நிமிடங்களில் அவர் சென்ற விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் இடிக்கப்பட்டது. இதனால் உச்சகட்ட பதற்றம் அடைந்த அதிகாரிகள் சுமார் அதிகாலை 4 மணி நேரத்திற்கு திகைத்தனர். தொடர்ந்து அந்த விமான துபாயில் தரையிறங்கிய பிறகு மிரட்டல் முரளி என்பது உறுதி செய்யப்பட்டது. விஜய் கட்சியின் மாநாடு இங்குதான் இறுதியானது. தமிழக வெற்றி கழக மாநாட்டை விக்கிரவாண்டியில் வரும் செப்டம்பர் 22 நடத்த அனுமதி கூறி இன்று கடிதம் வழங்க தளபதி விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி அலுவலங்களில் கடிதம் வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் சுமார் 10 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் மாநாடு பந்தல்கள் அமைக்கும் பணிகள் முழு வீட்டில் தொடங்கப்படும் என தெரிகிறது. டோல்கேட்டில் பிரசுக்கு இலவசமா? கட்கரி பதில். டோல்கேட்டில் செய்தியாளர் வாகனங்கள் இலவசமாக செல்ல அனுமதிப்பதற்கு பரிசீலிப்பதாக மத்திய நெடுஞ்சாலை துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தற்போது டோல்கேட்டில் சிலரின் வாகனங்கள் மட்டுமே கட்டணமின்றி செல்ல அனுமதிக்கப்படுகிறது. இந்நிலையில் பத்திரிகையாளர்களுக்கு சலுகை வழங்க கோரி நாகை எம்பி செல்வராஜ் கடிதம் எழுதினார். அதற்கு பரிசீலிப்பதாக கட்கரி கூறியுள்ளார். 3 மாதத்தில் 388 கடைகளுக்கு சீல். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா மற்றும் குட்கா உள்ளிட்ட பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் திருப்பூர் கலெக்டர் கிறிஸ்தவராஜ் உத்தரவின் பெயரில் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் விஜய் லலிதாம்பிகை தலைமையில் மாவட்டம் முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வுகளில் 3 மாதத்தில் சுமார் 385 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. 600 ரஷ்ய வீரர்களை கைது செய்தது உக்ரைன். ரஷ்யாவின் 100 குடியிருப்பு பகுதிகளை கைப்பற்ற உக்ரைன் 600 வீரர்களையும் கைது செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. ரஷ்யா உக்ரைன் நிலையான சண்டை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ரஷ்யாவின் குர்சிகு பிராந்தியத்திற்குள் ஊடுருவில்ல உக்ரைன் படையினர் அங்கு பல பகுதிகளை கைப்பற்றி முன்னேறி வருவதாகவும் அப்போது நடந்த சண்டையில் 600 ரஷ்ய வீரர்கள் கைது செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.